ஹாய்! நான் உங்க மங்களூர்காரன். வெல்கம் டூ அனதர் எபிசோட். இந்த எபிசோடு ஒரு மிருகத்த பத்தி இருக்க போது. ஸோ நான் கென்னத் ஆண்டர்சனோட கதைகள வழக்கம் போல படிச்சுட்டு இருக்கப்போ, இந்த ஒரு சாப்டர் என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ அந்த சாப்டர் தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நான் இந்த எபிசோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மிருகம் ஒரு இண்டியன் பைசன். அதாவது நம்ம பைசன்னு சொல்லுவோம்ல. ஆக்சுவலா இது பைசன் கிடையாது. இது கார் அப்படின்னு சொல்லுவாங்க. GAUR கார் அப்படின்னு சொல்லுவாங்க. பைசனை விட இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டானது. பட் நம்ம இத பைசன்னே சொல்லிக்கலாம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே. அப்ப இந்த கதை வழக்கம் போல ஒரு கென்னத் ஆண்டர்சனோட ஒரு கில்லிங்கா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் இந்த கதைய படிச்சுட்டு இருந்தேன். ஆனா டு மை சர்ப்ரைஸ் இந்த கதை அதுக்கான கதை இல்லை. ஸோ இந்த கதைய பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பைசன நான் சந்திச்ச ஒரு இன்சிடென்ட்ட பத்தி நான் சொல்றேன். ஸோ என் ஒய்ஃப் ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் டீச்சர் அப்படிங்கிறதுனால, அவங்க ஒரு கிராமத்துல போய் பரதநாட்டியம் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கிராமத்துல ஒரு திருவிழா. அதாவது கோலா. கோலா நடக்கிறப்போ அதுக்கு அந்த கோலா நை அதிகாலை 3 மணிக்கு நடக்கும். அந்த ஊர்ல. அவங்க வழக்கம். அதுக்கு முன்னாடி நைட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் கலை நிகழ்ச்சிகள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் பசங்களுக்கு டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஊர்ல. அதனால ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் குடுக்கலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ எங்க ஒய்ஃபோட வீட்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போற வழியில நடுவுல ஒரு மலை இருக்கு. ஒரு காட்டுப்பாதை. இந்த காட்டுப்பாதை வழியா போனா ஒரு 4, 4½ கிலோமீட்டர்ல இந்த ஸ்கூல ரீச் பண்ணிடலாம். அதுவே சுத்தி போனோம்னா ஹைவேல ஒரு 12 கிலோமீட்டர் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். அதனால என்ன பண்ணோம்னா, சாயங்காலம் 6 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா, அப்பதான் மேக்கப்லாம் பண்ணிட்டு, அவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடியிறப்ப யூசுவலா கால் பண்ணுவாங்க. நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருவேன். அப்போ ஒரு நைட்டு 9:30, 10 மணி போல கால் வருது. இன்னொரு 2 டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் இங்கேருந்து கிளம்பி போனா கரெக்ட்டா இருக்குன்ற மாதிரி இருந்தப்போ, நான் என்ன பண்ணேன், அங்க இருந்த 2 குட்டி பசங்கள கூட்டிக்கிட்டேன், பொடிசுகள். கூட்டிட்டு கார்ல நான் போயிட்டுருக்கேன். அப்போ அந்த கிராமத்த தாண்டி காட்டுப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு டர்னிங் தான். அந்த டர்னிங்க திரும்பும்போது எங்களுக்கு முன்னாடி போன ஸ்கூட்டி ஸ்லோ ஆச்சு. என்னடா இவன் திடீர்னு இப்படி ஸ்லோ ஆகுறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா, சைடுல ஒரு பெரிய பைசன். செம்ம பெருசு. என் கார் ஒரு ஹேட்ச்பேக்கு. ஹேட்ச்பேக்கை விட அது 1½ மடங்கு பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருக்கும். 7 அடி, 7½ அடி இருக்கும். செம்ம பெரிய மாடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன மேட்டர்னா, எதுத்தாப்புல இன்னொரு கார், ஒரு I-20 கார், அது ஸ்லோ ஆயிருச்சு. இப்ப இந்த பைக் லைட்டு, இந்த சைட்லேருந்து என்னோட காரோட லைட்டு, அந்த பக்கத்துல எதுத்தாப்புல அந்த காரோட லைட்டு. இந்த மாடு அப்படியே அந்த காட்டுல இருந்து இறங்குன மாடு, இந்த ரோட்ல 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்படியே நிக்குது. அந்த கார்காரன் என்ன பண்றான், இந்த மாட்ட பார்த்தோன்னே பயந்துட்டு ரிவர்ஸ் எடுக்குறான். அது ஒரு சின்ன ரோடு, சிங்கிள் ரோடு. ரிவர்ஸ் எடுக்குறான். அந்த கார ஒரு ரிவர்ஸ்ல திருப்ப முடியாதுல்ல. அவன் பின்ன போயிட்டு திருப்புறப்போ லைட் கரெக்ட்டா மாட்டுக்கு அடிக்குது. மாடு இன்னும் மிரளுது. அது இந்த பக்கம் பார்க்குது, என் வண்டியோட லைட். அப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த மாட பார்த்தோன்னே நான் ஸ்டால் ஆயிட்டேன் அப்படியே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. காருக்குள்ள சின்ன பிள்ளைங்க வேற இருக்காங்க. இவன் வேற பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணோன்னே, மாடு இந்த பக்கம் திரும்புது, என் லைட்டு. அப்பதான் எனக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சு, மாடு லைட்ட பார்த்து மிரளுது அப்படின்னு. நான் என் லைட்ட ஆஃப் பண்ணேன். என் லைட்ட ஆஃப் பண்ணேன். இப்ப மாடு அந்த பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவனும் சுதாரிச்சுட்டான். லைட் ஆஃப் பண்ணிட்டான். லைட் ஆஃப் பண்ணானா கம்ப்ளீட்டா லைட் ஆஃப் பண்ணல. பார்க் லேம்ப் எரியுது. அந்த வண்டி லேட்டஸ்ட்ன்றதுனால அதுல DRL எரியுது. அந்த DRL, என்னோட பார்க் லேம்ப்பு, அப்புறமா இந்த ஸ்கூட்டியோட லைட்டு. இதுல அந்த மாடு மேல ஒரு ஹைலைட், ஐ மீன் எப்படி சொல்றது? ஒரு பார்டர் லைட் மாதிரி இருந்துச்சு. நான் அது அதுக்கு ஒரு டெர்ம் இருக்கு ஃபோட்டோகிராஃபில. ரெம்பரண்ட் லைட்டிங்ன்னு ஒரு 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 லைட்டிங் கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அதுல பார்டர்ல மட்டும் லைட் வரும். ஆக்சுவலா ரெம்பரண்ட் அது கிடையாது. பட் நீங்க ஒரு ஃபில் லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதுல அதோட அவுட்லுக் அந்த கலர் டெம்பரேச்சர் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல செம்ம மெஜஸ்டிக்கா இருந்தது அந்த மாடு. இதுல என்ன பயம் எனக்கு அப்படின்னா, அது மிரண்டுருச்சு அப்படின்னா, முட்டி தூக்கிரும் வண்டிய. அதோட நெக் அவ்வளோ பவர்ஃபுல்லான நெக்கு. கிட்டத்தட்ட 1500, 1800 கிலோ இருக்கிற பிக்கப் ட்ரக்கையே அது தூக்கி கடாசிரும். கென்னத் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாரு. அண்ட் எனக்கு அதுதான் பயம். அப்புறமா அது பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிருச்சு. போனதுக்கப்புறம் நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆனா, அந்த பார்த்த அந்த சீனு, அந்த லைட்டிங் எல்லாமே அப்படியே இன்னும் என் மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு.
ஓகே. இப்போ கதைக்குள்ள வருவோம். ஸோ, கெனத் வந்து யூசுவலாவே பார்த்தீங்கன்னா, இந்த சேலத்தோட அடிவாரத்தில அ நார்த் ஆஃப் சேலம்ல வந்து நெறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த புலிகளோட நெறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அதுக்கு நடக்கிறதுக்கான காரணம் ஒண்ணு என்ன அப்டின்னா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய நீர்பிடிப்பு ஏரியாக்கள் இருக்கு. காட்ட ஒட்டி. அதே மாரி அந்த நீர்பிடிப்பு ஏரியா பக்கத்திலேயே டைகர் கிராஸ் இருக்கும். டைகர் கிராஸ்னா அந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு 10 அடிக்கு வந்து அந்த கிராஸ் வந்து பெருசா இருக்கும். அதுக்குள்ள வந்து புலி நின்னா கூட தெரியாது. அதனாலயே அது வந்து டைகர் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ வந்து இந்த மாடு வந்து அவாய்ட் பண்ணும். அதுக்கு பக்கத்திலே இந்த பக்கம் வந்து புல்வெளிகள் வந்து நெறையா இருக்கும். ஸோ இந்த புல்வெளிகள் இங்க நெறைய இருக்கிறதுனால, இந்த மலைப்பகுதிய ஃபுல்லாவே பைசன் ரேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெறைய காட்டு மாடுகள் வந்து அங்க இருக்கும். இப்ப இந்த பைசன் ரேஞ்சுல வந்து மாடுகள் வந்து கூட்டம் கூட்டமா தான் இருக்கும். அந்த கூட்டமா இருக்கிற மாடுல எந்த மாடு பெரிய மாடோ, அந்த மாடு அந்த கூட்டத்தோட பொறுப்ப ஏத்துக்கும். அப்புறம் என்ன பண்ணும்னா, அதோட மேய்ச்சலு, அந்த மாடுகள்லாம் வர்றது, போறது எல்லாத்தையுமே இந்த மாடே பார்த்துக்கும். அப்புறம் இந்த மாட வந்து இன்னொரு மாடு வந்து சேலஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா, சேலஞ்ச் பண்ணும்போது சண்டை போடுங்க. சண்டை போடும்போது 20 நிமிஷம், 25 நிமிஷம் சண்டை போட்டுக்குங்க. அப்படி சண்டை போட்டு எந்த மாடு ஜெயிக்குதோ, அந்த மாடு அதுக்கப்புறம் அந்த குழுவ வந்து பார்த்துக்கும். இதுதான் அந்த மாடோட ஒரு நேச்சர். இந்த மாதிரி இவர் அப்பப்போ அங்க போறப்போலாமே ஒரு பர்ட்டிகுலர் மாடு மட்டும் இவர் கண்ல படுதுங்க. அந்த மாடு வந்து நல்லா ரொம்ப பெரிய மாடு. அந்த மாடு ஏன் இவர் வந்து அந்த மாட்ட மட்டும் பர்ட்டிகுலரா சொல்றாருன்னா, அந்த மாட்டோட லெஃப்ட் சைடு கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பு வந்து முன்னோக்கி வளைஞ்சிருக்கும். எல்லா மாட்டோட கொம்பும் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது? ஒரு சி மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு இன்வெர்டட் சி மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாட்டோட கொம்பு மட்டும் லெஃப்ட் சைடுல இப்படி வளைஞ்சிருக்கும். ஸோ இது பேட்டில் பண்ணும்போது, சண்டை போடும்போது இதுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு இந்த கொம்பு. ஓகேங்களா? ஸோ அந்த மாட்ட வந்து இவரு பார்க்குறாரு. அப்பப்போ இவர் வந்து போயி ஃபாரஸ்ட் பங்களாஸ்லலாம் ஸ்டே பண்ணுவார்ல ஹண்ட்டுக்காக. அந்த மாரி போறப்பவும், புலிகள தேடி போறப்பவும், நீர்நிலைகள்ல இருந்து கால் தடங்கள வந்து பார்க்குறது வழக்கம். வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கால் தடத்துலயுமே, இந்த கால் தடம் எவ்வளோ தூரம் உள்ள பதிஞ்சிருக்கோ, அந்த அளவுக்கு அந்த அனிமல் வந்து வெயிட்டான அனிமல்னு அர்த்தம். அப்ப அவர் பார்க்கும்போது, இந்த மாட்டோட கால் தடத்த அவர் பார்க்குறாரு. அந்த கால் தடம் எப்படின்னா, 1 ஃபீட் வந்து 1 அடிக்கு வந்து அதுக்குள்ள உள்ள போயிருக்கு, அந்த சகதிக்குள்ள. அப்படின்னா அந்த மாடு எவ்வளோ வெயிட்டா இருக்கணும்? ஸோ இந்த மாடு வந்து அப்பப்போ பல அக்கேஷன்ஸ்ல இவர் கண்ணுக்கு தென்படுது. ஒரு வாட்டி இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஃப்ரெண்டு யாருன்னா, நம்ம முந்தின கதைகள கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கெனத்தோட பையன் வந்து ஒரு பங்களாக்கு போயிருப்பாரு. அந்த பங்களாக்கு போயிட்டு, அங்க வந்து புலிய கொல்றதுக்கு தான் போயிருப்பாரு. ஆனா, அங்க ஒரு பேந்தரையும் கொன்னுட்டு வந்திருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு தான் இவரு. இவரு வந்து இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய காஃபி எஸ்டேட்டோட ஓனர். ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க. நெறைய இடத்துல இவருக்கு காஃபி எஸ்டேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இவர் இந்த ஹண்டிங்லாம் நடக்குல்ல, இந்த ஹண்டிங்லாம் நடக்கிறதுல இவரோட பார்ட் வந்து எப்படின்னா, தேவையில்லாம மிருகங்கள சுடுறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இவரு கொஞ்சம் புடிச்சு போலீஸ்ட்ட குடுக்குறது, அந்த மாரி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாரு. அத வந்து பாதுகாவலர் மாதிரி இருந்துக்குவாரு. அதனாலேயே இவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அ வார்டன் அப்படின்ற ஒரு கௌரவ பட்டத்த குடுத்துருப்பாங்க. ஹண்டிங் வார்டன் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னன்னா, தேவையில்லாத ஹண்ட்ஸ வந்து அவாய்ட் பண்ணுவாரு. அனிமல்ஸ கில் பண்றது, அனிமல்ஸ தொந்தரவு பண்றதே அவாய்ட் பண்ணுவாரு. அந்த காலத்துல ஐ மீன் பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த மாதிரி வார்டன்ஸ் வந்து எல்லா வைஸ்ராய்ஸ் அண்ட் கவர்னர்ஸுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆஃப் ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே பணக்காரங்க தானே! எல்லாமே க்ளோஸா இருப்பாங்க. அப்படி அந்த வார்டன இவர் வந்து அப்பப்போ பார்க்க போறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு வாட்டி இவர் வந்து பார்க்க போறப்போ, நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்ப தூரத்தில சத்தம் கேட்குது. ஸ்னார்ட்டிங் சத்தம் அப்படின்னு எழுதுறாரு. ஸ்னார்ட்டிங் சத்தம்னா உருமுற ஐ மீன் எப்படி சொல்றது? தமிழ்ல அத எப்படி சொல்றது? ஸ்னார்ட்டிங் அப்படின்றத? பெருமூச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி அந்த மாடு விடுற பெருமூச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த மாரி பெருமூச்சு சண்ட போடுது 2 மாடுங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த சத்தம், அந்த மூச்சு விடுற சத்தம் இவ்ளோ கிளியரா கேட்குது அப்டின்னா, அது பக்கத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். இவர் உடனே இமிடியேட்டா என்ன பண்ணிக்கிறாருன்னா, அங்க இருக்கிற செடி கொடிகள்லாம் எடுத்து ஒரு இவர் வந்து டிஸ்கைஸ் பண்ணிக்கிறாரு. கவர் மாதிரி பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு கையில கன் வச்சிருக்கிறாரு. பண்ணிட்டு அத நோக்கி போறாரு. ஒரு ஒரு 300 யார்டு இருக்கும். இவருக்கும் அந்த 2 மாடும் சண்ட போடுற இடத்துக்கும். அப்போ அந்த மாட்ட வந்து உத்து பார்க்குறாரு. எந்த மாடு இதுன்னு பார்த்தா, ஒண்ணு நம்ம தல. அந்த கொம்பு வந்து முன்னாடி இருக்குல்ல அவர்தான். இந்த 2 மாடுகளும் எப்படி சண்டை போடுதுன்னா, வந்து முட்டிக்குதுங்க. முட்டி அத 2 கொம்பையும் இன்டர்ட்வைன் பண்ணிக்குதுங்க. அதாவது அ பின்னிக்குதுங்க.
பின்னிட்டு ஒரு மாட இன்னொரு மாடு வந்து தள்ளுது. இப்ப எந்த மாடு பின்னாடி ஜெர்க் ஆகுதோ, இம்மீடியட்டா இந்த கொம்ப ரிலீஸ் பண்ணி அந்த மாட இன்னொரு மாடு வந்து குத்திருது. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இந்த மாட்டோட லெஃப்ட் கொம்பு முன்ன நோக்கி வளைஞ்சிருக்கா, அதுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தானே! ஸோ என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு விலகி குத்துது இந்த மாடு. ஒரு 4, 5 குத்து வாங்கியிருக்குமாங்க எதுத்தாப்புல இருக்க மாடு. குத்து வாங்குனதுக்கப்புறம் அந்த மாடு வந்து கீழ விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் இந்த மாடு விடுமா? விடாது. என்ன பண்ணுதுன்னா, அந்த மாட்ட வந்து கொம்ப வச்சு இது பண்ணுது. அது இப்ப நம்ம யூசுவலாவே மாடு பண்ணும்ல, தரைய கிளறும்ல, அந்த மாரி இந்த மாட்ட கிளறுது. இந்த மாடு என்ன பண்ணுதுன்னா, எந்திரிச்சு ஓடிருது. ஓடுனோனே அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த மாடும் பின்னாடியே ஓடுது. இப்போ இங்க 2 மாடுகளும் போனதுக்கப்புறம் இவரு போய் அந்த களத்த பார்க்குறாரு. அவங்க சண்ட போட்ட களத்த. நம்ம தொளி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க வயக்காட்டுலலாம். டிராக்டர விட்டு, இல்ல கலப்பைய விட்டு இந்த மண்ண கிளறுவாங்க. அந்த மாதிரி அந்த மண்ண 2ம் நல்லா கிளறி இருக்குதுங்க. அதே மாரி சுத்தி பிளட் ஷெட் கம்ப்ளீட்டா. ஆ ஸோ இத பார்த்துட்டு அவரு வழக்கம் போல கிளம்பி அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்துல இதே மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ரோடு ஒண்ணு இருக்கு. அதுல 39வது மைல் அண்ட் 41 மைல். இந்த 2மே ரொம்ப ஃபேமஸான இடம். முன்னாடி உள்ள கதைகள்லயே நான் இத பத்தி சொல்லியிருப்பேன். ஏன் அப்டின்னா, காடு வந்து இந்த ரோடு கூட கனெக்ட் ஆகுற இடம் வந்து இந்த 2 பெண்டு. 39 அண்ட் மைல் 41. இந்த ரேஞ்சில வந்து வைல்ட் அனிமல்ஸ் என்கவுண்டர் நெறைய இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வந்து நெறைய ஹியூமன்ஸ் வந்து நடந்து போறது, அப்புறம் வந்து மோட்டரைஸ்டு ரோடா இருந்தாலுமே நார்மல் பேசஞ்சர்ஸ் கார்ஸ் வராது. லோடு தான் அதில வரும். ஸோ இந்த பக்கம் போறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போவாங்க. அதே மாதிரி ஒரு 2, 3 கதைகள்ல புலி கூட இந்த ஏரியால வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். அ மா கொன்றுக்கும் கொஞ்சம் பேர கூட. நீங்க முன்னாடி கதைகள்ல கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 39-41 மைல்ல இவரு சில சமயம் அங்க தங்குறப்போ நைட் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்பாட் லைட் எடுத்துட்டு வண்டிய ரோட்ல போகும்போதே உள்ள காட்டுக்குள்ள வந்து ஸ்பாட் லைட் அடிப்பாரு. அடிக்கிறப்போ சில மிருகங்களோட கண்கள்ல வந்து பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ ஓகே. அது வந்து ஒரு மாதிரி இவருக்கு ஒரு சைட் சீயிங் மாதிரி. ஓகேங்களா? சில சமயம் இவர் வந்து நைட் அந்த மாதிரி பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்றப்பவும் இந்த மாட்டோட கண்ணு வந்து பிரைட் ப்ளூ கலர்ல வந்து நல்லா செம்மையா வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பார்த்தா இந்த மாடு. அப்பவும் இவர் என்ன பண்றாருன்னா, இந்த கொம்ப வந்து நோட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இந்த மாட அடையாளப்படுத்திக்கிறதுக்கு. இந்த மாட வந்து எங்க போனாலும் இவருக்கு அப்பப்ப இந்த மாடு வந்து தென்படுது. மத்த நேரங்கள்ல என்னன்னா, ஒரு தடவ வந்து இவரு பங்களால தங்கியிருக்கிறப்போ, அந்த பங்களா பக்கத்துல இருக்கிற ஒரு புல்வெளியில வந்து இந்த மாடு ஒரு 30 மாடுகள கூட்டிட்டு, ஆ மேய்ச்சல்ல வந்து ஈடுபட்டிருக்கு. அப்போ அத பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, இவரு வேற ஏதோ ஒரு ஹண்ட்டுக்காக இந்த 39த் மைல் வழியா பாஸ் ஆகும்போது ஒரு ஆள் நடந்து போறாரு. நடந்து போம்போது பார்த்தா, அவரு யாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச அங்க இருக்கிற ஒரு ஷோலகா ட்ரைப சேர்ந்தவர். அந்த ஏரியால வந்து ஷோலகா ட்ரைப்ஸ் தான் அதிகம். ஸோ ஷோலகா ட்ரைப்ஸ்ல இருந்த ஒருத்தர். அவர் பேர் வந்து ரஞ்சான்னு நெனைக்கிறேன். ஸோ அவர நிறுத்தி, "என்ன ரஞ்சா? என்ன சங்கதி?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ரஞ்சா ஒரு இன்ஃபர்மேஷன் இவருக்கு குடுக்குறாரு. என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி காட்டுக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்குது. யாருக்கும்னா, ஒரு புலிக்கும் இன்னொரு அனிமல் என்னங்கிறது தெரியல. சரிங்களா? சண்டை நடந்திருக்கு. புலி கூட சண்டை போடக்கூடிய அனிமல்ஸ் 2 தான். ஒண்ணு காட்டுப்பன்னி, வைல்டு போர். இன்னொன்னு யானை. இந்த யானை சண்டை போடும்போது பிளிரும், சத்தம் கேட்கும். ஸோ யானை கிடையாது. காட்டுப்பன்றியா இருக்கலான்றது ஒரு சந்தேகம். அப்போ சரி என்னடா ஆச்சு சண்டையில அப்படின்னு கேட்டப்போ, சண்டையில புலி செத்து போச்சுங்க ஐயா அப்படின்ருக்கும். புலியவே கொன்றுருக்கா அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்போ சரி எங்க அப்படின்னோனே, நான் அந்த புலிய தோலெல்லாம் உரிச்சு காய போட்டுருக்கேன் அப்படின்னு இருக்காரு. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட்டு போறாரு. கூட்டு போனா இவங்களோட அந்த குடிசை பகுதி இருக்கும்ல, இவங்க வாழ்ற அங்க தூரத்துலருந்து வரும்போதே தெரியுது. புளிய வந்து சாம்பல்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. அங்க உப்பு கிடைக்காததுனால உப்பு கண்டம் இல்ல எக்ஸாக்ட்லி. உப்பு வந்து தடவுவாங்க டூ பிரிசர்வ் த ஸ்கின். அங்க வந்து உப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால சாம்பல் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஷோலை கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, அங்க வீடுகள்ல போகும்போது, அது வெளியில காய போட்டிருக்கிறத எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்றாரு. இன்ஸ்பெக்ட் பண்றப்போ, ஸ்கின்ன திருப்பி பார்க்குறப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த புலிய வந்து ஒரு 5 வாட்டி குத்தியிருக்குது. குத்துன குத்த பார்க்குறப்போ, இது பன்றி வைல்டு போர் குத்துன மாதிரி இல்ல. ஒரு குத்து வந்து டைரக்ட்டா புலியோட ஹார்ட்டுக்கு போயிருக்கு.
ஹார்ட்டுக்கு போனதுனால புலி இறந்திருக்கு. பட் ஆனா இத பார்க்கும்போது கண்டிப்பா புலி சும்மா இருந்திருக்காது. பயங்கரமா அடிச்சிருக்குன்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இவருக்கு சந்தேகம், "தம்பி இது வந்து திஸ் இஸ் நாட் வைல்டு போர். வா நீ அந்த இடத்த காட்டு" அப்படின்றாரு. அப்ப இவன் போய் அந்த இடத்த காட்டுறான். இடத்த காட்டும்போது இடத்த கேர்ஃபுல்லா பார்க்கும்போது தான் இவருக்கு தெரியுது, அது மாடு, புலி இல்ல. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு இந்த அது வந்து ஒரு மாடு தான். அந்த மாடு இங்க தான் பக்கத்துல எங்கேயாவது செத்துருக்கணும். ஏன்னா புலி வந்து சும்மா விட்டுருக்காது அத. "வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மைண்டுக்குள்ள ஒரு வேளை இது அந்த மாடா இருக்குமோ அப்படின்னு தோணுது. சரி இருந்தாலும் பார்க்கலாம், எப்படியும் செத்து தானே கிடக்கும். போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் ஷெட்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. பிளட் அங்கங்க தெறிச்சிருக்கு. அத ஃபாலோ பண்ணிட்டே போனா, அது வந்து ஒரு நீர்த்தேக்கத்துக்கு போகுது. அப்ப அந்த நீர்த்தேக்கத்தோட இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு இவங்க மெதுவா போறாங்க. கேர்ஃபுல்லா போறாங்க. ஏன்னா ரத்தம் கூடிக்கிட்டே போகுது. அங்க பார்த்தா அந்த புலியோட புலின்றேன். அந்த மாட்டோட ஒரு உடல் உறுப்பு அங்க இருக்குது. அது தோலா இல்லன்னா வந்து அதோட இன்டென்ஷனா என்னன்னு தெரியல. அது ரொம்ப நாள் 2 நாள் ஆச்சுல்ல. ஸோ அப்ப இவர் வந்து இங்க தண்ணி குடிச்சிருந்தா இங்க தான் எங்கேயாவது செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா 2 பேரும் போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி முன்ன போகும்போது பார்த்தா, ஒரு மரத்துல சாஞ்சுகிட்டு இந்த மாடு அப்படியே நிக்குதாமா. மாடு ஃபுல்லா ரத்தம். உடம்பு பூரா ரத்தம். ஆனா அப்படியே நின்னுட்டு இருக்குதாமா. இவருக்கு வந்து அந்த மாட்டோட மேல கொஞ்சம் டைரக்ட்டா சன்லைட் பட்டதுனால, அந்த ஹைலைட்ஸ்ல கரெக்ட்டா தெரியல. ஆனா, அந்த மாடோட கண்ண பார்க்குறாரு. கண்ண பார்த்துட்டு கொம்ப பார்த்தா, அதே மாடு தான். அந்த கண்ணுல கொஞ்சம் கூட பயம் இல்லையாமா. அவரு அத பார்த்துட்டு இப்ப கிட்ட போனா ஆபத்து. அதுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நாள்ல செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்துட்டாரு. வந்துட்டு என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி 39-49 அந்த 41th மைல்ல வேற ஏதோ விஷயத்துக்காக போகும்போது, அந்த மாடு ஒரு குரூப் கூட நிக்குது. தலைவர் வந்து அந்த குரூப்ப மேய்ச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. அதோட மூஞ்சி, கண்ணு, கழுத்து, அப்புறமா வந்து வயித்துலலாம் அடி விழுந்திருக்குது செமையா புலியோட அடி. ஆனாலும் வந்து கேரே இல்ல அதுக்கு. இந்த இடத்துல வந்து அவரு ஒரு இடத்துல எழுதுறாரு. மாட்டுக்கும், புலிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்டின்னா, சி மாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிக்கப் ட்ரக் 1500 கிலோ வந்து முட்டி தூக்கிரும். தூக்கி கவுத்துரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்டின்னா, இந்த மாட்டோட குரூப் வந்து போயிட்டுருக்கிறப்போ, ஒரு ஷிக்காரி ஒருத்தர் லோக்கல்ல இருக்க ஷிக்காரி, ஷிக்காரினா வேட்டைக்காரரு. லோக்கல்ல இருக்க ஷிக்காரி காருக்குள்ள இருந்து ஒரு குரூப்ல இருந்து ஒரு பசுவ வந்து சுட்டுருக்காரு. இந்த பைசன் பசுவ வந்து சுட்டுருக்காரு. சுட்ட உடனே இந்த மாடு என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, அவர் ஒரு ஜீப்ல வந்திருக்காரு. அந்த ஜீப்போட தூக்கி டம்முன்னு போட்டிருக்குது. போட்ட உடனே ஆள் அங்கருந்து எஸ்கேப். அது போட்ட போடுல இவரோட கையோட ஒரு எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இவரோட கன் வந்து பெண்ட் ஆயிருக்கு. இவர் கிளம்பி வந்துட்டாரு. இந்த மாரி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே யூசுவலா இவங்க சர்க்கிள்க்குலாம் தெரிய வரும். தெரிய வரையும் இவர் கிணத்து போய் அவர பார்த்து பேசிட்டு வரும்போது, அந்த மாடு எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது, தூக்குன மாடு லெஃப்ட் சைட்ல அந்த கொம்பு இந்த முன்னோக்கி வளைஞ்சிருந்தது அப்படின்றாரு. அது நம்ம தலைவன் தான். அவன் நெனச்சிருந்தா இவர காலி பண்ணியிருந்திருக்கலாம். இன்னொரு தூக்கியிருந்தா வண்டி கவுத்திருக்கும். ஆனா, தப்பிச்சோம் பொழச்சோம்னு இந்த ஆள் ஓடி வந்திருக்கான். ஸோ, இந்த மாடு வந்து அதோட குரூப்ப வந்து ரொம்ப பாதுகாக்கும். புலி வந்து என்னதான் பயங்கரமான ஒரு அனிமலா இருந்தாலும், புலியால இந்த மாட வந்து கரெக்ட்டா ஒரு அடி அடிச்சதுன்னா, இதோட கழுத்து திரும்பிரும். ஆனா, புலி வந்து பேசிக்கலி ஒரு கவர்ட் அனிமல். கோழைத்தனமான ஒரு மிருகம். புலியும் சரி, சிறுத்தையும் சரி, அவங்க வந்து பதுங்கி இருந்து தாக்குறவங்கள தானே தவிர, தைரியமா முன்ன வந்து நின்னுலாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் ஜாஸ்தி. நீங்க எந்த ஹண்டர்னாலும் கேளுங்க. புலியும் சரி, சிறுத்தையும் சரி பயந்த மிருகங்கள். அவங்க பார்க்கறதுக்கு வேணா அப்படி தோரணையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பேசிக்கலி அவங்க பூனை இனத்த சேர்ந்தவங்கன்றதுனால, அவங்க கொஞ்சம் பயமா இருந்தாங்க. ஆனா தலைவர் அப்படி கிடையாது. தலைவர் திமிறிக்கிட்டு தான் வருவாரு. ஸோ அதனாலேயே வந்து கிணத்துக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு மிருகம். அண்ட் அவர் என்ன சொல்லுவார்னா, என்னோட டெர்ம்ஸ் கூட அது அக்ரி ஆயிருந்துச்சுன்னா, அது என்னோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில அவர் ஃப்ரெண்டா யாரையும் ஏத்துக்க மாட்டாரு. பட் இது மேல ஒரு ரொம்ப அட்மையர் பண்ணாரு இந்த பைசன. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். மீண்டும் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மங்களூர்காரன். பாய்.